ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவகுமார். இன்றைக்கி வந்து நம்ம நிஃப்டி 50 எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறத பற்றி இந்த சார்ட் அனாலிசிஸ் பார்ப்போம். அண்ட் தென் நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதை பற்றி டெக்னிக்கல் அனாலிசிஸ் இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம நேற்று கொடுத்துருந்த லெவல்ஸ் வந்து இப்போ பார்க்குறோம். ஸோ மார்க்கெட்டோட இன்றைக்கி மூவ் வந்து இந்த பாயிண்ட்ஸ் தான். ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு கேப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அரௌண்ட் நம்ம சொல்லியிருந்த பாயிண்ட் வந்து லாஸ்ட் என்ன சொல்லியிருந்தோம் நேற்று அப்படின்னா, இந்த 24,820 மேலே மார்க்கெட் போச்சு அப்படின்னா ஒரு கால் சைட் மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே நேரத்தில் 24,750 கீழே மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா ஒரு பேரிஷ் மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்றதை பற்றி நேற்று மார்க்கெட்டில் சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் இன்றைக்கி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு 24,820க்கு மேலே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஒரு புல்லிஷ் சினாரியோவில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் போயிடுவோம். ஸோ மார்க்கெட் வந்து நம்ம கொடுத்துருந்த லெவல் ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்மாலர் அப் ட்ரெண்ட் வந்துட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். நம்ம கொடுத்துருந்த லெவலுக்கு மேலே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு கேப் ஃபில் பண்ணுறதுக்காக ஸ்லைட்லி அந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு கீழே வந்திருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் மார்க்கெட்டுக்கு வந்து கேப் அப் ஆகிருக்கு. கேப் அப் ஆனதுலேருந்து ஒரு ஸ்லைட்லி ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் வந்திருக்கு. அதே நம்ம கொடுத்த லெவல் 24,820 கரெக்டாக அந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து ஒரு அப்சைட் மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ இது பெரிய மொமெண்டம் இல்லைனாலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து மேலே மூவ் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து எக்ஸ்பைரி டேட்றதால ஒரு சைட்வேஸ் மாதிரி மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. பட்டு நம்ம டைரெக்ஷன் வந்து கரெக்டாக இருந்திருக்கு இதில். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி இதில் பார்க்கலாம். 1 hour டைம் ஃப்ரேம் போயிடலாம் நம்ம. ஸோ 1 hour டைம் ஃப்ரேம் வந்துட்டோம். ஸோ இதில் நமக்கு மார்க்கெட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட் வந்துட்டுருக்கு மேலேருந்து. ஸோ அந்த டவுன் ட்ரெண்டு கிட்ட வந்து இப்போ ஒரு அப் ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆகி அந்த டவுன் ட்ரெண்டோட லைனை நோக்கி போயிட்டுருக்கு, ரெசிஸ்டன்ட் லெவல் நோக்கி. ஸோ இப்போ நம்ம இங்கே ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது அடுத்த லெவலில் வந்து 25,000. ஸோ இந்த ஜோன் தான் வந்து அடுத்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் நம்ம ஆக்ட் ஆகும். இந்த 24,820 வந்து இந்த லெவல் வந்து நமக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஸோ நாளைக்குமே நமக்கு மார்க்கெட்டில் வந்து நம்ம நேற்று சொன்ன மாதிரி இந்த ட்ரெண்ட் லைன் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்கும். ஸோ நம்ம நேற்று என்ன ட்ரேட் பிளான் பண்ணோமோ அதே மாதிரி இன்றைக்கும் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு வந்து இந்த லெவல் அதாவது 24,820 லெவலை வந்து பிரேக் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஃபால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு ஆனால் வந்து நாளைக்கு மார்க்கெட்டில் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் அந்த சப்போர்ட் இது ரெண்டு பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே க்ளோஸ் வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து ஒரு கேண்டில் வந்து கீழே க்ளோஸ் வைக்கிது அப்படின்ற பட்சத்தில் ஸோ நம்ம வந்து ஃபர்தர் டவுன் சைட் மூமெண்ட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து 5 மினிட்ஸ்லையோ அல்லது 15 மினிட்ஸ் கேண்டில்லையோ பார்த்துக்கலாம். ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு கீழே நல்லா க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சுது வித் ஹை வால்யூமோடனா நீங்கள் வந்து தாராளமாக ஷார்ட் சைட் போகலாம். ஸோ இங்கேருந்து ஷார்ட் சைட் போனோம்னா நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இது ஆகும். ஃபஸ்ட் டார்கெட் வந்து 24,530 இது வந்து ஃபஸ்ட் டார்கெட் ஆகும். செகண்ட் டார்கெட் வந்து இந்த லெவல் 24,400 இந்த லெவல் வந்து செகண்ட் டார்கெட்டாக நமக்கு இருக்கும். ஸோ இது வந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு இந்த அப் ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணால் மட்டும்தான். ஸோ அதர்வைஸ் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு சினாரியோ நடக்கலை, கேப் டவுன் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஸ்டில் புல்லிஷாக தான் இருக்கும். ஸோ புல்லிஷாக இருந்தாலுமே அப் டு எந்த லெவலுக்கு மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, நம்ம நேற்று சொன்ன மாதிரி அப் சைடில் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் டார்கெட்டாக வந்து 25,000ம் இதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம வந்து 24,750 ஸ்டாப் லாஸ் சொல்லியிருக்கோம். நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட்டான 25,000 வந்து மார்க்கெட் ரீச் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் அண்ட் ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைன் வர்றதுனால மார்க்கெட் வந்து அண்ட் தென் இது வந்து ஃபெபனாச்சி பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த லெவல் வந்து 0.786 லெவல். ஸோ அந்த லெவல் மார்க்கெட் ரீச் ஆச்சுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக மார்க்கெட் அங்கேருந்து ஒரு ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மார்க்கெட் வந்து அங்கேருந்து ஒரு டவுன்ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் நல்லா வந்து ஒரு ஹை வால்யூமோட
நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்டம் இருந்துச்சு அப்படின்னா இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் மேஜராக மார்க்கெட் வந்து நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஸோ மேலே போனாலும் கூட இந்த 25,000 வந்து டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே தான் வரும்ன்றது என்னோடய எக்ஸ்பெக்டேஷனு. ஸோ நம்ம மார்க்கெட் வந்து எப்படி மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்றத வந்து நாளைக்கு பார்க்கலாம். மேஜராக மார்க்கெட் வந்து மேலே சப்போஸ் மேலே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த லெவல் ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே வரும். ஆர் மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா இங்கேருந்தே மார்க்கெட் ஃபால் ஆகிடும். ஸோ நீங்கள் மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்றத பொறுத்து உங்களோட ட்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டில் மார்க்கெட் வந்து நாளைக்கு டவுன் சைடில் நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் இந்த 25,000 டச் பண்ணும்போது அங்கே ரிவர்சல் வந்துச்சுன்னா அப்போ வந்து புட் சைட் போங்க. அப்படி இல்லைனா வந்து இந்த 24,750 இந்த லெவல் கீழே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து புட் சைடு போகலாம். அதர்வைஸ் கால் சைடு வந்து பெருசாக மார்க்கெட் மூமெண்டம் பண்ணுறதுக்கு பெரிய பாயிண்ட்ஸ் கிடையாது. நம்ம பார்த்தோம்னா கால் சைடில் வந்து இன்னும் மார்க்கெட் வந்து ஒரு 90 பாயிண்ட்ஸ் தான் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவுமே நாளைக்கு எப்படி ஒரு கேப் அப் ஆச்சு அப்படின்னா அதுவுமே வந்து மார்னிங் ஓப்பன் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து மேஜராக நாளைக்கு ஒரு புட் சைடில் வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டில் ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ட்ரேட் பண்ணிக்கோங்க. அன்எக்ஸ்பெக்டடாக மார்க்கெட் வந்து நல்லா ஒரு கேப் அப்பில் இந்த டவுன் ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே ஓப்பன் ஆகிடுச்சுன்ற பட்சத்தில் மார்க்கெட் அதுலேருந்து டார்கெட் வந்து மேலே 25,150 அண்ட் 25,250 அடுத்தடுத்து டார்கெட் டாப் லெவலில் இருக்குது. பட் அவ்வளோ பெரிய மேஜர் கேப் அப்புன்றது நாளைக்கு பாசிபிளான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு நடக்கிறது வாய்ப்பு இல்லை. மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து நாளைக்கு கீழே போக தான் பார்க்கும். இந்த ட்ரெண்ட் லைன் இந்த சப்போர்ட் அண்ட் ட்ரெண்ட் லைனை உடைச்சா மட்டும். அதர்வைஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் போச்சுன்னா இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு சின்ன டவுன்ஃபால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நாளைக்கு உங்கள் ட்ரேட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்ன தான் நான் வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் அனாலிசிஸ் ட்ரேட் பண்ண கொடுத்தாலுமே நீங்கள் உங்களோட மணியை வந்து கரெக்டாக மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக எடுத்து ஸோ உங்களோட ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோ வந்து மினிமம் 1:2 பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். அண்ட் தென் உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு உங்களுக்கு ட்ரேட் எடுக்கிறதுல ஏதாச்சும் வந்து டிஃபிகல்ட்டிஸ் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து என்னுடைய இன்ஸ்டா இதில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணால் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.